இப்ப நாட்டுல நடக்கிற மத கோபங்களை பார்க்கும்போது முகலாய பேரரசர் 5ஆம் பேரரசர் ஷாஜஹான் தான் காரணமோன்னு பார்த்தா அவர் நியாயமான சகிப்புத்தன்மையுள்ள ஆட்சியாளரா இருந்திருக்காரு. அட இதுதான் தப்பாச்சோன்னு பார்த்தா பஞ்சத்துல வாடுற மக்களுக்கு அவரோட ஆட்சியில உணவு மற்றும் சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டிருக்குது. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா அவரோட ஆட்சியில நாட்டுல அமைதி இருந்திருக்கு. வெளிநாட்டோட அச்சுறுத்தல் எதுவுமே இல்லை. பிறகு குறை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா அவர் மக்கள் நலனுக்காக நிறைய உழைச்சிருக்காரு. கணிதம், மருத்துவம், வானியல் போன்ற அறிவியல் துறையில புகழ்பெற்ற முன்னேற்றம் அவரால் ஏற்பட்டு என்னடா தப்பு பண்ணிட்டாருன்னு பார்த்தா ஆக்ராவோட தாஜ்மஹால், செங்கோட்டை, டெல்லியோட ஜமா மஸ்ஜித், லாகூரோட மோதி மஸ்ஜித் போன்ற நினைவு சின்னங்களை எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கட்டியிருக்காரு. இந்த பிரமாண்டமான கட்டிடங்கள்னா அவரோட ஆட்சி காலத்தோட செழிப்பை அவருக்கு குறிச்சு எல்லாருக்குமே சொல்லிச்சு. அவரோட காலகட்டத்தில் நாடு பணத்தால் நிறைஞ்சிருந்ததாம். நாட்டில் அமைதி நிலவி இருக்கு. சாலைகள், கால்வாய்கள், பாலங்கள், பஞ்சம், பிளேக்குக்கான நிவாரண நடவடிக்கைகள் எல்லாமே டக்கு டக்கு நடந்திருக்கு. மக்களை சந்தோஷமா வச்சிருந்த ஆட்சியாளரை தந்தைன்னு அவரோட காலத்தை பொற்காலம் சொன்ன ஷாஜகான் ஆட்சி மீது தப்பில்லையே.